-19/5 ஆனது டேஷ் மற்றும் டேஷ் என்ற முழுக்களுக்கு இடையே இருக்கும். இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு 19 எழுதிடுவோம். 19/5 இதை முதல்ல எழுதிடுவோம். 3×5 15. 19ல் 15 போச்சுன்னா மீதி 4 இருக்கும். ஒரு புள்ளி வச்சுக்கலாம், ஒரு 0 போட்டுக்கலாம். 8×5 40. மீதி வந்து பார்த்திங்கன்னா 0. அப்போ -19/5 நம்ம எப்படி எழுதலாம்னா -3.8 அப்படின்னு எழுதலாம். இது வந்து எதுக்கடையில் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்கோடு போட்டுருவோம். என்கோட்டில் இது 0, இது -1, இது -2, இது -3, இது -4 அப்படின்னா -3, இது 1 2 3 அப்படி போகுதுன்னு வச்சுக்கலாம். இந்த -3.58 எங்கே இருக்கும் அப்படின்னா -4க்கும் -3க்கும் இடையில இருக்கும். இந்த இடத்துல தான் -3.8 இருக்கும். அப்போ ஆன்சர் என்னென்னா -3 மற்றும் -4 என்ற இரு முழுக்களுக்கு இடையே இருக்கும். 15/-4 என்ற விகிதமுறு எண்ணின் தசம வடிவம் டேஷ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. தசம வடிவம் அப்படின்னாவே புள்ளி வச்சு எழுதணும். டெசிமல் பாயிண்ட் வந்தால் அது தசம வடிவம் அப்படி எடுத்துக்கலாம். இப்போ டைரெக்டாக வகுத்தரலாம். 15 4ஆல் வகுக்கலாம். 15/4 போட்டோம்னா 3×4 12, மீதி 3 வரும். அடங்காது, அதனால் புள்ளி வச்சுக்கிறோம், ஒரு 0 சேர்த்துக்கிறோம். 7 28. 30ல் 28 போச்சுன்னா மீதி 2. ஏற்கனவே புள்ளி இருக்குது, அதனால் ஒரு 0 போட்டுக்கலாம். 20, மீதி 0. அப்போ 3.75 15 -4 இருக்குங்காட்டி நம்ம மைனஸ் சிம்பிள் ஆட் பண்ணிக்கணும். -3.75 -3.75 இதுதான் வந்து இதோட தசம வடிவம். -3.75 -8/3 மற்றும் 8/3 ஆகிய விகிதமுறு எண்கள் டேஷில் இருந்து சமதளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எதுலேருந்து சமதளவில் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2 விகிதமுறு எண்களையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா சிம்பிள் மட்டும்தான் மாறி இருக்கு. இது மைனஸ் சிம்பிளாக இருக்குது, இது ப்ளஸ் சிம்பிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எண் கோட்டை பார்த்துக்குவோம். இப்போ ஒரு எண் கோட்டில் வந்து 0 2ன்னு எடுத்துக்குவோம். 0, இது -2ன்னு எடுத்துக்குவோம். இங்கே -1, இங்கே 1, இங்கே 2 இருக்குன்னு எடுத்துக்குவோம். இப்போ -2ம் 2ம் எதுலேருந்து சமதளவில் இருக்கும்? 0லேருந்து சமதளவில் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே என்கோடு வரைகிறேன், இங்கே 0 போட்டுக்கிறேன். இந்த -8 -8/3 8/3 ஆகிய ரெண்டும் பார்த்தீங்கன்னா 0லேருந்து சமதளவில் இருக்கும். ஏன்னா இது மிக எண், அது குறை எண், இது மட்டும்தான் வித்தியாசம். அதனால் பார்த்தீங்கன்னா இது 0லேருந்து சமதளவில் இருக்கும். விடை வந்து 0. -15/24 20/-32 -25/-40 என்ற வரிசையின் அடுத்த விகிதமுறை எண் டேஷ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த விகிதமுறை எண்ணை பார்த்தீங்க அப்படின்னா தொகுதி பார்த்தீங்கன்னா 5 இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது, பகுதி பார்த்தீங்கன்னா 8 இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. அப்போ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா அடுத்து வர்றது தொகுதி பார்த்தீங்கன்னா 30 இருக்கும், 25 கூட 5 கூட்டிக்கும் 30 இருக்கும். பகுதி கூட பார்த்தீங்கன்னா 8 கூட்டிக்கும் 40 கூட்டல் 8 48. மைனஸ் சிம்பிள் வந்து மேலே இருக்குது, அடுத்து வர்றதில் கீழே வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு 2ஐயும் கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இதில் மைனஸ் சிம்பிள் மேலே இருக்குது, ரெண்டாவதில் மைனஸ் சிம்பிள் கீழே இருக்குது. அதனால் 4வது வர்றப்போ மைனஸ் சிம்பிள் வந்து கீழே வந்துடும். ஸோ -30/48 அதுதான் அடுத்த நம்பராக இருக்கும். -58/-78 திட்ட வடிவம் டேஷ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திட்ட வடிவம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது தான். இப்போ 58/-78 அப்படி எழுதிடுறேன். நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு ஏதோ 2ஆம் வாய்ப்பாடுலேயே சுருக்குவோம்.
ஸோ 2 4 9 2 18 3 2 6 9 2 18. இதுக்கு மேலே இது சுருக்க முடியாது. 29 39 வேறு எதனாலும் சுருக்க முடியாது. ஸோ மைனஸ் சிம்பிள் இருக்குது, அதை அப்படியே எடுத்துக்குவோம். -29 வகுத்தல் 39. இதுதான் இதனோட திட்ட வடிவம். இதுக்கு மேலே இதை சுருக்க முடியாது. அடுத்தது சரியா தவறா என கூறுக. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் 0 ஆனது மிகச்சிறிய விகிதமுறு எண்ணாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு எண்கோட்டை வந்து வரைஞ்சி பார்ப்போம். எண்கோட்டை வரைஞ்சோம் அப்படின்னா இதை 0ன்னு எடுத்துக்கலாம். இங்கே 1 1 2 3 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா -1 -2 -3 அப்படின்னு போயிட்டே இருக்கும். விகிதமுறை என்னன்னு சொன்னாங்காட்டி நம்ம வந்து ஒரு -3/10 -2/10 -1/10 அப்படின்னு எழுதிக்குவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 0 ஆனது மிகச்சிறிய விகிதமுறை எண் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0 விட -1 வந்து சின்ன நம்பர், -1 விட வந்து -2 சின்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 0 விட மிகச்சிறிய எண்கள் வந்து இருக்குது. 0 விட மிகச்சிறிய விகிதமுறை எண்கள் வந்து இருக்குது. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 0 தான் மிகச்சிறிய விகிதமுறை எண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு தவறான கூற்று. இது தவறு. -4/5 ஆனது -3/4 இடதுபுறம் உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா பகுதி வந்து வேறு வேறு மாதிரி இருக்குது. அதாவது வந்து விகிதமுறை எண்களை பொறுத்தளவுக்கு பகுதி வேறு வேறு மாதிரி இருந்தால் நமக்கு அதை கம்பேரே பண்ண முடியாது. ஸோ பகுதியை வந்து நம்ம சமப்படுத்துவோம். அதுக்காக மீசிமா கண்டுபிடிப்போம். 5 4 மீசிமா வந்து பார்த்தீங்கன்னா 5 20 அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடலாம். இப்போ வந்து -4/5 பகுதி 20 வர மாதிரி எழுதுகிறேன். மீசிமா வந்து 20. அதனால் என்ன பண்ணுறேன்னா மேலேயும் வந்து 4ஆல் பெருக்கிறேன், கீழே வந்து 4ஆல் பெருக்கிறேன். அப்போ -16 5 20. இந்த -3/4 எப்படி எழுதுறேன் அப்படின்னா மேலே 5ஆல் பெருக்கிறேன், கீழே 5ஆல் பெருக்கிறேன். ஸோ -15 4 20. இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா -16/20 கிடச்சிருக்கு, -15/20 கிடச்சிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பகுதிகள் வந்து சமமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம விகிதமுறை எண்களை வந்து கம்பேர் பண்ணலாம். இப்போ வந்து நான் ஒரு எண் கோடு வரைகிறேன். இந்த இடத்த 0ன்னு எடுத்துக்குவோம், இந்த இடத்துல 1 இருக்குன்னு எடுத்துக்குவோம். இதை வந்து -1/20ன்னு எழுதிக்குவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா -2/20ன்னு எழுதிக்குவோம். இப்படியே போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு தேவைப்பட்டது என்னென்னா -15/20. இப்படியே வந்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துல -15/20 வந்துடும். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா -16/20 வந்து வந்துடும். இப்போது இதோட ஒரிஜினல் இது எழுதிடுவோம். அதாவது கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிடுவோம். -16/20 -4/5 கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல -4/5 எழுதிடுவோம். -15/20க்கு பொதுவாக -3/4 எழுதிடுவோம். கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா -4/5 ஆனது -3/4 இடதுபுறம் உள்ளது. இப்போ செக் பண்ணி பார்ப்போம். -4/5ங்கிறது -3/4 இடது பக்கமாக தான் இருக்குது. இது சரியான கூற்று. அப்போ விடை வந்து சரி. இது சரியான கூற்று. -19/5 ஆனது 15/-4 விட பெரியது. இது வந்து சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி விகிதமுறை எண்களை வந்து கம்பேர் பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து பகுதிகள் வந்து சமமாக இருந்தால் தான் கம்பேர் பண்ண முடியும். இப்போ 5க்கும் 4க்கும் நம்ம மீசிமா எடுப்போம், மைனஸ் சிம்பிளை விட்டுருவோம். 5 4 மீசிமா வந்து 20. இப்போ -19/5 வந்து எப்படி எழுதலாம்னா பெருக்கல் மேலேயும் 4ஆல் பெருக்குவோம், கீழேயும் 4ஆல் பெருக்குவோம். 20 4 80, 19 4 அப்போ 76, -76 5 20ன்னு எழுதிடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 15/-4 எப்படி எழுதலாம்னா மேலேயும் 5ஆல் பெருக்குவோம், கீழே 5ஆல் பெருக்குவோம். 5 5 மைனஸ் சிம்பிள் இங்கேயே போட்டுருவோம். 15 5 75 5 20.
இப்போ ரெண்டு எடுத்து எழுதுவோம். -76/20 -75 வகுத்தல் 20. இப்போ பகுதிகள் வந்து சம் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஈஸியாக கம்பேர் பண்ணிடலாம். மைனஸை பொறுத்தளவுக்கு எது சின்ன நம்பரோ அதுதான் பெரிய நம்பர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது சிம்பிள் நம்ம வெளியே எழுதிடுவோம். -76/20ங்கிறது தான் சின்ன நம்பர். இப்போ கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ -76/20க்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம்னா -19/5 எழுதிக்கலாம். அதே லெசன் சிம்பிள் போட்டுடலாம். இப்போ -75/20க்கு பதிலாக 15/4 போட்டுக்கலாம். இப்போ வந்து கொடுத்துருக்கிற கூற்றுக்கு சரியானு பார்ப்போம். -15/4ங்கிறத பெரிய நம்பர். ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா -19/5 தான் பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தவறான கூற்று. இரு விகிதமுறு எண்களின் சராசரி அவற்றுக்கிடையே அமையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சராசரினா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். 2 நம்பரோட சராசரி என்ன அப்படின்னா 2ஐயும் கூட்டி 2ஆல் வகுக்கணும், அப்படி கிடைக்கிறது தான் சராசரி. இதே 3 நம்பரோட சராசரி என்ன அப்படின்னா அந்த 3 நம்பரையும் கூட்டி 3ஆல் வகுத்து கிடைக்கிறது தான் 3 நம்பரோட சராசரி. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 விகிதமுறு எண்களின் சராசரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சராசரி வந்து அவற்றுக்கு இடையே அமையும் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து 2 விகிதமுறு எண்களோட சராசரி வந்து அந்த 2 எண்களுக்கு இடையே அமையும் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு சிம்பிளாக 2 நம்பர் எடுத்துக்கிறேன். 40/10ங்கிற ஒரு விகிதமுறை எண் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 60/10 அப்படிங்கிற விகிதமுறை எண் எடுத்துக்கிறேன். இதனோட சராசரி வந்து கண்டுபிடிப்போம். சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கு 2ஐயும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். அதுக்கு பொதுவாக 2ஆல் வகுக்கிறதுக்கு பொதுவாக 1/2ன்னு எழுதிக்கிறேன். இந்த 2ஐயும் கூட்டிக்கலாம். 2 விதிமுறை எண்களையும் கூட்டிக்கலாம். 40/10 + 60/10. இந்த 1/2 அப்படியே இருக்கட்டும். 40 60 கூட்டினா 100. பகுதி சமாறுங்காட்டி கூட்டிக்கலாம். 100/10. இப்போ பார்த்தீங்கன்னா 100 2 அடித்தோம்னா 2 10. அப்போ 5ங்கிறது கிடைக்குது. 5 வந்து இப்போ இதோட சராசரி வந்து 5ன்னு கிடைக்குது. 5 வந்து நம்ம விகிதமுறை எண்ணாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா 5/1ன்னு எழுதிட்டு மேலேயும் 10ஆல் பெருக்கிக்கலாம், கீழே 10ஆல் பெருக்கலாம். அப்போ 50/10. அப்போ 40/10 60/10 சராசரி பார்த்தீங்கன்னா 50/10 நம்மளுக்கு கிடைக்குது. இதை வந்து நம்ம எண் கோட்டில் எழுதி பார்ப்போம். இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே வந்து 0 இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 1/10ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2/10 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இப்படியே போயிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு தேவையானது 40/10 மறுபடியும் போயிட்டே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 50/10 வரும். அடுத்து போயிட்டே இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா 60/10 வரும். அப்போ இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 40/10ங்கிற விகிதமுறை எண்ணையும் 60/10ங்கிற விகிதமுறை எண்ணுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா தான் 50/10ங்கிற சராசரி வந்து அமையுது. அதனால் இந்த கூற்று வந்து சரி. இந்த 2 விகிதமுறை எண்களுக்கு இடையில தான் சராசரி அமையுது. அதனால் இந்த கூற்று வந்து சரி. பத்து மற்றும் 11க்கு இடையே எண்ணிலடங்கா விகிதமுறை எண்கள் உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 நம்பருக்கு இடையே எத்தனை விகிதமுறை எண்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தா அது கணக்கே இல்லை அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். எண் கோட்லேயே பார்ப்போம். இது வந்து 0ன்னு எடுத்துக்கலாம். இங்கே -1. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 11. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12. இப்போது இந்த 10 11 அப்படிங்கிற ரெண்டு நம்பர் எடுத்துக்குவோம். இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா எத்தனை விகிதமுறை எண்கள் இருக்கும் நம்மளால் அது சொல்லவே முடியாது. ஏன்னா 10க்கு அடுத்து 10.1ன்னு எழுதலாம், 10.01ன்னு எழுதலாம், 10.5ன்னு எழுதலாம், 10.8ன்னு எழுதலாம். நான் தசம்படியில் எழுதியிருக்கேன். இது விகிதமுறை எண்கள் வடிவமாக எழுதிக்கலாம். இப்படியே பார்த்தீங்கன்னா 10.008ன்னு வேணாலும் எழுதலாம். இப்படியே பார்த்தீங்கன்னா கணக்கில் அடங்காமல் நம்பர் போயிட்டே இருக்கும்.
அதனால் வந்து இந்த கூற்று வந்து சரி. எந்த 2 விகிதமுறு எண்களுக்கு இடையே வந்து பார்த்திங்கன்னா எண்ணிலடங்கா விகிதமுறு எண்கள் வந்து இருக்கும். இந்த கூற்று வந்து சரியான கூற்று. எண்கோட்டின் மீது கேள்விக்குறியிட்ட இடங்களில் அமைந்த விகிதமுறு எண்ணை காண்கன்னு சொல்லிட்டு ஒரு எண்கோடு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இருக்க கேள்விக்குறியிட்ட இடத்துல இருக்க விகிதமுறு எண்ணை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு கலப்பு பின்னத்தை எழுதிக்கிறோம். என்ன விகிதமுறை எண்ணை வந்து கலப்பு பின்னமாக எழுதி அதை வந்து தகா பின்னமாக மாற்றிக்கிறோம். இப்போ கலப்பு பின்னமாக எழுதுறதுக்கு என்ன பண்ண அப்படின்னா -3 வந்து எழுதிக்கலாம். ஏன் -3 வந்து எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ -3 எடுக்கிறதா -4 எடுக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள ஒரு குழப்பம் வரும். அதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல வர்ற அப்ராக்சிமேட் வேல்யூ வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல என்ன வேல்யூ வரும், அப்ராக்சிமேட்டாக ஒரு டெசிமல் பாயிண்டில் எடுத்தோம்னா -3 பாயிண்ட் சம்திங் அப்படின்னு சொல்லி வரும். -3.5 3.2 அந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் தான் இந்த இடத்துல வரும். -4க்கும் -3க்கு இடையே -3 பாயிண்ட் சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு நம்பர் வரும். அதனால தான் நம்ம வந்து -3 எடுக்கிறோம். மறுபடியும் சொல்கிறேன், -4 -3 இதில் 2ல் எது எடுக்கிறோன்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள ஒரு குழப்பம் வரும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இடத்துல வர்ற வேல்யூ வந்து அப்ராக்சிமேட்டாக எது வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா -3 பாயிண்ட் சம்திங்னு வரும். அதனால தான் நம்ம -3 எடுக்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை பிரிவாக பிரிச்சுருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். இதை வந்து பார்த்திங்கன்னா -3ங்கிறத 0வாக எடுத்துக்கலாம், இதை வந்து 1ன்னு எடுத்துருக்கலாம், இதை வந்து 2ன்னு எடுத்துக்கலாம், இதை வந்து 3ன்னு எடுத்துருக்கலாம். மொத்தம் 3 பிரிவாக பிரிச்சுருக்காங்க. -4யும் -3யும் 3 பிரிவாக பிரிச்சுருக்காங்க. நம்மளுக்கு தேவைப்படுற நம்பர் பார்த்திங்கன்னா இங்கே 0 1 2 2வது பகுதி தான் நம்மளுக்கு தேவைப்படுது. இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கலப்பு பின்னம் கிடச்சிருச்சு. இதை தகா பின்னமாக மாற்றுறதுக்கு இங்கே பெருக்கிக்கிறோம், இங்கே கூட்டிக்கிறோம். அப்போ 3 பெருக்கல் மைனஸ் சிம்பிள் போட்டுருவோம். 3 பெருக்கல் 3 9, 9 கூட்டல் 2 11ன்னு வரும். -11/3. இதுதான் நம்மளுக்கு தேவைப்படுற விகிதமுறு எண். போன கொஸ்டின் மாதிரியே தான் இப்போ ஒரு எண் கோடு கொடுத்துருக்காங்க. இந்த கேள்விக்குறியிட்ட இடத்துல வர விகிதமுறை எண்ணை வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. நம்ம முதல்ல கலப்பு பின்னமாக மாற்றுவோம். அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போது 0வையும் -1ஐயும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். இது எந்த இடத்துல வரும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 0. சம்திங் அப்படின்னு சொல்லி தான் வரும். போன சமயம் பார்த்தோம், 0வையும் -1ஐயும் கம்பேர் பண்ணோன்னா இது அப்ராக்சிமேட்டாக 0. சம்திங்னு வரும். அதனால் 0ன்னு எழுதிக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், இது மைனஸ் சைடில் இருக்குது, அதனால் மைனஸ் சிம்பிள் போட்டுக்குவோம். -0 இதை எத்தனை பிரிவாக பிரிச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது 0ன்னு எடுத்துக்கலாம். 0 1 2 3 4 5 5 பிரிவாக பிரிச்சுருக்காங்க. நம்மளுக்கு தேவைப்படுறது எதுன்னா 0 1 2 2வது பிரிவு. இப்போது இது கலப்பு பின்னமாக மாறிடுச்சு. இப்போ வந்து இதை தகா பின்னமாக மாற்றுறோம். இதுக்கு குறுக்கு பெருக்கல் பெருக்கி இங்கே கூட்டிக்கிறோம். அப்போ 5 0 பெருக்குன்னா 0 கிடைக்கும். 0 கூட்டல் 2 வகுத்தல் 5 ஈக்குவல் மைனஸ் சிம்பிள் போட்டுக்குவோம். -2/5. இதுதான் நம்மளுக்கு தேவைப்படுற விகிதமுறு எண். இப்போ இந்த இடத்துல இருக்க விகிதமுறை எண்ணை வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம கலப்பு பின்னமாக மாற்றுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 2ல் எதை எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு டவுட் வரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வர அப்ராக்சிமேட் வேல்யூ பார்த்திங்கன்னா 1 பாயிண்ட் சம்திங்காக இருக்கும். ஏன்னா 1க்கு 2க்கு நடுவில் கேட்டிருக்காங்க அப்படின்னா 1 பாயிண்ட் சம்திங் வரும். அதனால் என்ன எடுத்து எழுதிக்கிறோம்னா 1ங்கிறத எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுதான் முழு எண். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது எத்தனை பிரிவாக பிரிச்சுருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். 1 எடுத்திருக்கோம். ஸோ 1 0ன்னு எடுத்துக்கலாம். 0 1 2 3 4 மொத்தம் 4 பிரிவாக பிரிச்சுருக்காங்க. நம்மளுக்கு தேவைப்படுற பிரிவு பார்த்திங்கன்னா இதை 0ன்னு எடுத்துக்கலாம். 0 1 2 3 3வது பிரிவு தான் நம்மளுக்கு தேவை. இப்போ வந்து நம்மளுக்கு கலப்பு பின்னம் கிடச்சிருச்சு. தகா பின்னமாக மாற்றுவோம். பெருக்கி இங்கே கூட்டுவோம். 4 பெருக்கல் 1 4 கூட்டல் 3 வகுத்தல் 4 4 கூட்டல் 3 7 7 வகுத்தல் 4. இதுதான் நம்மளுக்கு தேவைப்படுற விகிதமுறு எண். ஓர் எண்கோட்டின் மீது சிங்க் ரேஷியோ ஆகிய புள்ளிகள் Cn = Ni = Ys மற்றும் Ra = At = Ti = Io என்றுள்ளவாறு இருக்கின்றன. Yn At மற்றும் I ஆகிய எழுத்துக்களால் குறிக்கப்பெறும் விகிதமுறு எண்களை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது எண்கோட்டை வந்து அனலைஸ் பண்ணி பார்ப்போம். கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
Cn ஈக்குவல் டு Ny ஈக்குவல் டு Ys. அதாவது இந்த தூரங்கள் சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா -2 -1ங்கிறது சமமாக பிரிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் 2 3ங்கிறது சமமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 6 IO ஈக்குவல் டு TI ஈக்குவல் டு AT அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமமாக பிரிச்சிருக்கிறது தான் கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா YNATI இந்த எழுத்துக்களால் குறிக்கப்படும் விகிதமுறை என்ன கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம y எடுத்துக்குவோம். ஒய்யோட அப்ராக்சிமேட் வேல்யூ பார்த்தீங்கன்னா -1 something வரும். அதனால் -1 போட்டுக்கிறேன். இதில் மொத்தம் எத்தனை பிரிவு இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இதை வந்து 0ன்னு எடுத்துக்கணும். 0 1 2 3. அப்போ பகுதியில் வந்து 3 எழுதிக்கலாம். ஒய்ங்கிறது எத்தனாவது பிரிவு வருதுன்னு பார்க்கணும். 0 1 2 ரெண்டாவது பிரிவில் வந்து வருது. இப்போது இதற்கு தகவல் மாற்றுவோம், பெருக்கிக்குவோம், இங்கே கூட்டிக்குவோம், மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். 1 3 3 + 2 வகுத்தல் 3 3 2 கூட்டினா மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். 3 2 கூட்டினா 5 5 வகுத்தல் 3 -5/3ங்கிறது தான் ஒய்ங்கிற விகிதமுறை எண். அடுத்து பார்த்தீங்கன்னா n கேட்டிருக்காங்க. என்னோட அப்ராக்சிமேட் வேல்யூ பார்த்தீங்கன்னாலும் -1 தான் வரும், -1 சம்திங் தான் வரும். அதனால் -1 போட்டுக்கிறேன். இதில் மொத்தம் எத்தனை பிரிவு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாலும் 0 1 2 3 அதே 3 பிரிவு தான், 3 போட்டுக்கிறேன். என்னோட பிரிவு பார்த்தீங்கன்னா 0 1 1வது பிரிவு. இப்போ மைனஸ் சிம்பிள் அப்படியே போட்டுக்கிறேன். இதை தகவல் மாற்றுவோம். 3 1 3 கூட்டல் 1 4. இப்போ -4/3ங்கிறதா என்னங்கிற விகிதமுறை எண். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ கொடுத்துருக்காங்க. ஏ வந்து பார்த்தீங்கன்னா 2க்கும் 3க்கு இடையில் இருக்குது. ஏவோட அப்ராக்சிமேட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 something வரும். அதனால் நான் 2ன்னு எழுதிக்கிறேன். இதை மொத்தம் எத்தனை பிரிவாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். 0 1 2 3 4 மொத்தம் 4 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. ஏ அடுத்து ஏ எத்தனாவது பிரிவுன்னு பார்க்கணும். 0 1 1வது பிரிவை வந்து ஏ வந்துடுது. இப்போது இங்கே குறுக்கு பெருக்கல் பெருக்கி இங்கே கூட்டிக்கணும். 2 8 கூட்டல் 1 9 9/4. இப்போ 9 வகுத்தல் 4ங்கிறது தான் ஏங்கிற விகிதமுறை எண். அடுத்து டி பார்த்தீங்கன்னாலும் இங்கே தான் இருக்குது. அதனால் நான் 2 அப்படியே எழுதிடுறேன், பகுதியும் அப்படியே எழுதிடுறேன். டீங்கிற எத்தனாவது பொசிஷன் இருக்குதுன்னு பார்ப்போம். 0 1 2 ரெண்டாவது பொசிஷனில் தான் வந்து டி இருக்குது. 0 1 2 ரெண்டாவது பொசிஷனில் வந்து டி இருக்குது. இப்போ குறுக்கு பெருக்கல் பெருக்கி கூட்டுவோம். 4 2 8 8 2 10 10 வகுத்தல் 4. இப்போ 10 வகுத்தல் 4ங்கிறதா டீங்கிற விகிதமுறை எண். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐயும் பார்த்தீங்கன்னாலும் இங்கே தான் இருக்குது. ஐயோட வந்து வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 something வரும். அதனால் 2 எழுதிக்கிறேன். அதே மாதிரி இது எத்தனை பிரிவாக பிரிச்சுருக்காங்கன்னா 4 பிரிவாக பிரிச்சுருக்காங்க. ஐ எத்தனாவது பிரிவில் வருதுன்னா 0 1 2 3 3வது பிரிவில் வருது. குறுக்கு பெருக்கல் பெருக்கி கூட்டுவோம். 2 8 8 3 11 11 வகுத்தல் 4 11 வகுத்தல் 4ங்கிறது தான் ஐங்கிற விகிதமுறை எண். ஒரு எண் கோட்டினை வரைந்து அதன் மீது பின்வரும் விகிதமுறை எண்களை குறிக்கவும் கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எண் கோடு கொடுத்துட்டு விகிதமுறை எண் கேட்டாங்க. இப்போ வந்து விகிதமுறை எண் கொடுத்துட்டு எண் கோடு கேட்டிருக்காங்க. அதுக்கு முதல்ல இந்த விகிதமுறை எண்ணை கலப்பு பின்னமாக மாற்றிக்குவோம். அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா 9 4ஆல் வகுப்போம். 2 8 மீதி 1 புள்ளி வச்சு எழுத வேண்டாம், நம்ம கலப்பு பின்னமாக மாற்ற போகிறோம். அதுக்கு என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு ஈவை எழுதிக்குவோம். அடுத்து வகுக்கும் எண் 4 இந்த பகுதியை அப்படியே எழுதிடுவோம், மீதியை இங்கே எழுதிடுவோம். இப்போது 2 1/4 அப்படின்னு கிடைக்குது. இதை வந்து எண் கோட்டில் குறிப்போம். இது பார்த்தீங்க அப்படின்னா 2 something அப்படின்னு சொல்லி வரும். அப்போது 2 something அப்படின்னா 2க்கும் 3க்கும் இடையில வந்து வரும். ஸோ 2 3ங்கிறது தான் இம்பார்ட்டண்ட். இதை வந்து நான் 2ன்னு எழுதிக்கிறேன். இதை வந்து நான் 3ன்னு எழுதியிருக்கேன். இது 1 இது 0 இது -1. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 3 எத்தனை பிரிவாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. மொத்தம் 4 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து 0 இது 1 2 3 4 மொத்தம் 4 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. அடுத்து நம்மளுக்கு தேவைப்படுற பிரிவு என்ன? 1வது பிரிவு. இந்த 1வது பிரிவு தான் நம்மளுக்கு தேவைப்படுது. இதுதான் 9/4ங்கிற விகிதமுறை எண். கொஸ்டின் இருக்கிறது எடுத்து எழுதணும்.
9/4ங்கிற விகிதமுறு எண் இங்கே தான் அமையும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா -8/3. இதில் மைனஸ் சிம்பிள் ரொம்ப முக்கியம். இப்போ என்ன பண்ணுவோம்னா 8 எடுத்துக்குவோம், 3ஆல் வகுப்போம். 1 3 3, 2 3 6, மீதி 2. ஸோ மைனஸ் சிம்பிளை முதல்ல எழுதிடணும். புள்ளிக்கு மேலே புள்ளி வந்துச்சுன்னா அது முன்னாடியே ஸ்டாப் பண்ணிடலாம். நம்ம கலப்பு பின்னமாக எழுத போகிறோம், அதனால் ஈவை எடுத்து எழுதிடலாம். -2. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பகுதி எழுதிடலாம். பகுதி வந்து 3, அந்த 3 எழுதிடுவோம். அடுத்து ரிமைண்டர் மீதி எழுதிடுவோம். அப்போ -2 2/3ங்கிறதா நம்மளுக்கு தேவைப்படுறது. இதை என் கோட்டில் எழுதுவோம். -2 பாயிண்ட் சம்திங்னு வரும். -2 பாயிண்ட் சம்திங் எங்கே வரும்? -2க்கும் -3க்கும் இடையில வரும். அப்போ -2 எழுதிடுறேன். இந்த இடத்துல -3 எழுதிடுறேன். இங்கே -1 0 1 2 அப்படின்னு போட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா -3யும் -2 எத்தனை பிரிவாக பிரிச்சுருக்காங்க அப்படின்னா 3 பிரிவாக பிரிச்சுருக்காங்க. நீங்கள் -2 0ன்னு எடுத்து 3 பிரிவாக பிரிச்சுருக்காங்க. -2 0ன்னு எடுத்துக்கணும். 0 1 2 3வது பிரிவு, 3வது பிரிவாக பிரிச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான எத்தனாவது பிரிவு? 2வது பிரிவு. 0 1 நம்மளுக்கு எத்தனாவது பிரிவு தேவை அப்படின்னா 2வது பிரிவு தான் தேவை. இது 0ன்னு எடுத்துக்கணும். 0 1 2 இதுதான் நம்மளுக்கு தேவைப்படுற விகிதமுறு எண். கொஸ்டின் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிடணும். -8/3 இந்த விகிதமுறு எண் தான் தேவைப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா -17/-5. இப்போ மேலே மைனஸ் இருக்குது, கீழே மைனஸ் இருக்குது, அதனால் இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 17/5ன்னு எழுதிக்கலாம். இந்த கலப்பு பின்னமாக மாற்றுவோம். 17 5ஆல் வகுப்போம். 5 15, மீதி 2. புள்ளிக்கு மேலே போகக்கூடாது. புள்ளி நம்மளுக்கு தேவையில்லை, கலப்பு பின்னமாக எழுத போகிறோம். முதல்ல எடுத்து எழுதிக்குவோம். +3 தான். அடுத்து பகுதி எழுதிக்குவோம் 5. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீதி எழுதணும் 2. இதை வந்து என் கோட்டில் கொடுக்கலாம். இப்போ 3 பாயிண்ட் சம்திங் அப்படின்னு வருது. 3 பாயிண்ட் சம்திங்கிறது எங்கே வரும்? 3க்கும் 4க்கும் இடையில வரும். அப்போ 3 4ங்கிறத முக்கியம். ஒரு என் கோடு வரைஞ்சிக்கிறேன். இந்த இடத்துல 3 எழுதிக்கிறேன். இந்த இடத்துல 4 எழுதிக்கிறேன். இங்கே 2 1 0, இங்கே -1. இப்போது 3 2/5ங்கிறது எங்கே வரும்? 3க்கு 4க்கு இடையில வரும். 3 பாயிண்ட் சம்திங். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பிரிவாக பிரிச்சுருக்காங்க? 5 பிரிவாக பிரிச்சுருக்காங்க. இதை 0ன்னு எடுத்துக்கணும். 0 1 2 3 4 5 மொத்தம் 5 பிரிவாக பிரிச்சுருக்காங்க. நம்மளுக்கு தேவைப்படுற பிரிவு என்ன? 2வது பிரிவு. 0 1 2 இந்த 2வது பிரிவு தான் நம்மளுக்கு தேவைப்படுது. இதுதான் கொடுத்துருக்க நம்பர். கொஸ்டின் இருக்கிற நம்பர் எடுத்து எழுதிக்குவோம். -17/-5 எழுதினாலும் சரி, 17/5 எழுதினாலும் சரி, இதுதான் நம்மளுக்கு தேவைப்படுற என்கோடு. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 15/-4ன்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம -15/4 அப்படின்னு எழுதியிருக்கோம். எப்பவுமே தொகுதியில் தான் மைனஸ் போடுவோம். இப்போ வந்து இதை கலப்பினமாக மாற்றலாம். அதுக்கு 15/4 போட்டுக்குவோம். 3 12, மீதி 3. அடுத்து புள்ளி வச்சு எழுதணும், அதனால் வேண்டாம், இதோ நிறுத்துகிறோம். ஏன்னா இது கலப்பினமாக மாற்ற போகிறோம். இதோ நிறுத்திக்குவோம். இந்த இடத்துல மைனஸ் சிம்பல் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. -3 ஈவ் எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிவு எத்தனை பிரிவாக பிரிச்சுருக்கோம்? 4. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீதி எடுத்து எழுதணும் 3. இப்போது -3 பாயிண்ட் சம்திங் அப்படின்னு வருது. இது என்கோட்டில் எங்கே வரும்? -3க்கும் -4க்கும் இடையில வரும். அப்போ -3 -4ங்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இதை வந்து -4ன்னு எழுதிக்கலாம். இதை வந்து -3ன்னு எழுதிக்கிறேன். இது -2 -1 0 1 அப்படின்னு போட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா -4யும் -3 எத்தனை பிரிவாக பிரிச்சுருக்காங்க? 4 பிரிவாக பிரிச்சுருக்காங்க. இப்போ -3லேருந்து எழுதணும். இதை 0ன்னு எடுத்துக்கணும். 0 1 2 3 4 மொத்தம் 4 பிரிவாக பிரிச்சுருக்காங்க. நம்மளுக்கு தேவைப்படுற பிரிவு என்ன? 3வது பிரிவு. 0 1 2 3 3வது பிரிவு தான் நம்மளுக்கு தேவை. 0 1 2 3 3வது பிரிவு தான் நம்மளுக்கு தேவை. இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து அப்படியே எழுதிடுவோம். 15/-4 இந்த இடத்துல தான் என்கோடு இல்லாமல். இதான் நம்மளுக்கு தேவைப்படுற என்கோடு.